முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே பொடி மலரே. ஏ தாமரை பாப்பா என்ன குட்டிமா? ஐயோ ஏ தாமரை அம்மா எங்கம்மா இருக்கீங்க? இங்க வாங்க. என்னம்மா என்ன அழுவ கூடாது. என்ன சொல்ல என்னாச்சு? ஏய் என்னடா ஆச்சு? எதுக்கு புள்ள அழுதுக்கு இருக்கு? எனக்கே தெரியலம்மா. புள்ள வந்து பார்த்தா இவன் ஒரு சைடு புள்ள ஒரு சைடு இருந்து கிடக்குது. என்னன்னு தெரியல. அவன் முதல்ல எழுப்புங்கம்மா. தாமரை 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 எந்திரி. சொல்ல அழுகிறீங்க? என்ன என் பட்டு பிள்ளைக்கு ஒன்னுலடிய பட்டு என்னாச்சு தெரியல என் பிள்ளைக்கு. தண்ணியை தெளிச்சு விடு. எந்திரி நான் மயக்கப்பட்ட பிள்ளை எப்படி எந்திரிக்கும்? தண்ணி தெளிச்சு விடு. தாமரை தாமரை எந்திரி தாமரை. இப்ப அந்த பிள்ளை அடிச்சுக்க அடிக்காம கொஞ்சம் சொல்லிக்கிருக்கீங்களா? இங்க பெத்த புள்ளைய விட்டுவிட்டு அவளுக்கு வேற என்ன வேற? புள்ள கட்டுல இருந்து கீழே விழுந்திருக்கு. என்ன அதனால இப்ப நிக்காம அழுதுக்கு இருக்கா? இத கூட எல்லாம் பாக்கணும். இவள என்ன வெண்ணைக்கு புள்ள போயிருக்கான்னு நான் கேட்பேன். இல்ல நீ வெண்ண மாதிரி பேசிக்கிருக்காத. அவளுக்கு என்ன தெரியும்? அவ உள்ள அடுப்படியில ஏன் கூட வேலையா இருந்தாளா? புள்ள தூங்கிக்கு இருக்கிறதே அவளும் நினைச்சுக்கிருந்தா. கட்டில இருந்து விழுந்ததெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பெண்ண வெண்ணைக்கு நீ அவளை போட்டு அடிச்சுக்கிருக்க. என்னம்மா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிருக்கீங்க? அம்மா இங்க பாருங்க, குழந்தை அழுதுக்கு இருக்கு. எதுக்கு அழுதுனே தெரியல. அப்ப அவதான காரணம். ஒரு கை குழந்தை எப்படி ஒரு தாய் வச்சுக்கிறன்னு அவளுக்கு தெரியாதா? இப்படியே தான் பண்ணிக்கிருக்கா. கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்ல அவளுக்கு. உனக்கு முதல்ல அப்படி எல்லாம் இருக்காக்கும். இப்ப எதுக்கு அவளை அடிச்சுக்கிருக்க? புள்ள கொண்டா எதுக்கு அழுதுன்னு தெரியல. கொண்டா முதல்ல என்ன எதுட்டு பாப்போம். மா எனக்கு இருக்கு இல்ல அதெல்லாம் தேவை கிடையாது. இப்படி பெத்த புள்ளைய அழுக விட்டுட்டு உட்காந்துருக்கு. அலைவல என்ன சொல்ற? சுத்தமா அவளுக்கு பொறுப்பே கிடையாதுமா. பொறுப்பே கிடையாது. புள்ள பெற்றிருக்கோம் ஒரு பொறுப்பு கிடையாதுன்னா இல்லை என்ன லூசு மாதிரி நடந்துக்கு இருக்காத. அவன் என்ன பண்ண அவளை போட்டு அடிச்சுக்கிருக்க? கொண்டா புள்ள எதுக்கு அழுதுன்னு தெரியாம அடிக்கிறாங்க. கொண்டா கோவம் மட்டும் அப்படி பொத்துக்கிட்டு வர எல்லாத்துக்கும். ஓ என்னம்மா என்ன எதுக்கு அழுகுறீ? என்ன அழுகக்கூடாது. இங்க பாருங்க பாட்டி பாருங்க. என்னடி சொல்லும்? என்ன எதுக்கு அழுகுறீ? என்னன்னு தெரியலையே. அழுகை நிறுத்த மாட்டேதே. என்னம்மா சொல்ல? என்ன நான் சொன்னேன்ல எல்லாத்துக்கும் இவளே காரணம். இப்ப என் பிள்ளை எதுக்கு அழுகுதுன்னு தெரியல. என் பிள்ளைக்கு மட்டும் நான் ஆகட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன். எதுக்குமா அழுதுக்கு இருக்கா? இலே எனக்கே விளங்காமத்தான் நான் உட்காந்துக்கு இருக்கேன். இரு தாமரை பால் குடிச்சாளா? தாமரை தாமரை ஏய் உன்னை தானே கூப்பிட்டு இருக்காங்க. பதில் சொல்லு. பால் குடிச்சாளா? எதுக்கு இப்படி அழுதுக்கு இருக்கா? இல்லத்த பால் குடுக்க தேட்ட வந்தேன். அவ தூங்கிக்கு இருக்கான்னு நினைச்சு தலகாணி எடுத்து போடலாம்னு வந்தேன். ஆனா கீழே விழுந்து கிடந்திருக்க. இது எனக்கு தெரியல தத்த. எதுக்கு தான் அழுதுக்கு இருக்கா? ஒண்ணுமே விளங்கலத்த. அழுகாத. ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேசாம இரு. இல்ல உள்ள அங்க இருந்து கீழே விழுகுமோ? ஒன்னும் உரகிற விழுந்திருக்கும். இல்லன்னா வேற ஏதாவது தொக்க விழுந்திருக்கும். இருக்கு என்ன எதுட்டு பாப்போம். அவ இன்னும் தவக்கல இல்லத்த. எப்படி தொக்க விழுகும்? பயமா இருக்குத. ஒண்ணுமில்லதா வேப்பலாத. பிறந்த குழந்தை என்ன அப்படித்தான். என்ன அதுக்கு வயிறு வலிச்சாலும் அதுக்கு அழுகத்தையும் தெரியும். நம்மளுக்கு இந்த வாய்ட்டு சொல்ல முடியும். ஒண்ணும் இல்ல. ஒன்னும் உரம் விழுந்திருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. சரி நம்ம உரம் எடுக்க கூட்டிட்டு வரேன். அவங்க பார்த்தா எல்லாம் சரியா பேரு. என்ன அழுகாத. ஒருத்தன் வெண்ண மாதிரி பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிருக்கேன். பொம்பளை பிள்ளை கை வச்சுக்கிருக்க வெண்ண. உங்க கோவத்தை அங்கதான் காட்டுவீங்களோ? ஆமா இங்க என் பிள்ளை இங்க விழுத்தாடி விட்டு உட்காந்துக்கு இருப்பா. இவரை அடிக்காம கொஞ்சம் சொல்லிக்கிருக்கீங்க. போய் யாரை கூட்டு வருமோ கூட்டுவாங்க. இப்ப என் பிள்ளை எதுக்கு அழுகுன்னு எனக்கு தெரியல. உங்க கோவத்தை கொண்டு குறைச்சிடல. அவனும் கோவத்தை வச்சுட்டு வந்துருங்க. என்ன
அதெல்லாம் ஒண்ணு இருந்திருக்காது, உரதே விழுந்திருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. என்ன கொஞ்ச நேரம் பிள்ளைய அழுகாம பாத்துக்கிருங்க. தாமரை பால் கொடுத்தா இந்தா நான் போய் அந்த உர இருக்கிறாங்க அவளை போய் கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன வெரசா வாங்க, நீங்க சொன்ன மாதிரி உரதே விழுந்திருக்கும் போல, நிக்காம அழுதுக்கு இருக்கு, அதனாலதான். சரி சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. தாமரை அழுகாத, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல வெண்ண வெளியே போ. தாமரை இந்த நீ பால் குடு, பால் குடிச்சாண்டா பரவாயில்ல, இல்லண்டா அவ அழுதுகிட்டே தான் இருப்பா. நீ கொஞ்ச நேரம் பசி ஆத்துத்தா. மாமண்ணா மூஞ்சிய பார்த்தாலே கோவமாத்தே வருது. சை, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அதை விட்டுல எந்த முதல்ல புள்ள பசியாத்தே, அது பாலுக்கு இது அழுகுதான்ட்டே தெரியல. ஒருவேளை உன் மாமா சொன்ன மாதிரி உரகரை விழுந்துருந்துச்சுனாலும் பாத்துக்கிடுவோம். பால் குடிக்கிறாளுன்னு முதல்ல பாப்போம். உட்காந்து பாலை குடு. உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கேன். அதை விட அவர் புரிஞ்சுக்கிறல. கொடுங்க அத்தை. சரிடி சரி, என்ன பெத்தாரு அழாதிய, பால் குடிங்க. என்னத்தா குடிக்கிறா? என்ன இல்லத்த குடிக்க மாட்டீங்களா அத்தை? எனக்கு பயமா இருக்கு அத்தை. என்னன்னு தெரியல, குடிக்கவே மாட்டீங்களா அத்தை? சரி ஒண்ணுமில்ல, கண்டிப்பா பிள்ளைக்கு உரதே விழுந்திருக்கும். என்ன நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த அவங்க வந்து எடுத்த அண்டை சரி தொட்டில சுத்தி விடுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி நீ ஒன்றும் அழுகாத. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பாரு, எப்படியாது கொஞ்சமாவது பசி ஆத்து. சுத்தமாவே குடிக்க மாட்டீங்களா அத்தை? சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத. உர எடுக்க வரட்டும், நம்ம பார்த்துக்குருவோம். ஏக்க உடனே வந்திய? கூட 2 நாள் இருந்த பிள்ளையில பார்த்துட்டு வர வேண்டியதானே? அதே நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ அதுக்காகலாம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு சோறு போடணும்னா நான் இங்கே வேலைக்கு வந்து தானே ஆகணும், அதனால வந்துட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓ அது வேற இருக்குல்ல. ஆமாம், என்ன செய்ய. சரி உங்கள் பிள்ளைகளாம் என்ன படிக்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் என் மாமா கிட்ட சொல்லி சம்பளத்தை கூட கொஞ்சம் போட சொல்கிறேன். இந்த மாதிரி கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்யறதுல தப்பு ஒன்றும் கிடையாதுல்ல. அதுக்குதான் அநியாயத்துக்கு நல்ல குணம் கொண்டவளா இருக்கேம்மா. இப்படிலாம் இருந்தால் யாராக இருந்தால் சீக்கிரம் ஏமாத்திடுவாங்க. சரி ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த வீட்டு முதலாளிக்கு ஏற்ற ஒரு பொண்ணாக தான் நீ இருக்க, அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் எப்போதுமே எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோடு இருக்க பற்றியா, அதுதான் உங்ககிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் மாமாவும் அதைத்தான் சொல்லுவார். சரி இன்னைக்கு என்ன சமைக்க போறிய? நான் வேணா உதவி செய்யட்டுமா? வேணாம்ப்பா, நீ என் கூட நின்றாலே போதும். நீ நல்லா பேசுற, உன்னோட ஸ்லாங் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்லாங் நல்லா இருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் பேச்சுல தான் டாக்டர் மயங்கி போயிட்டாரு. ஓ அப்படிங்களா? அச்சோ, நீங்க இப்போ வந்தியே சரி. உங்க பேச்சால என் மாமாவை கவுத்துட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே வந்துட்டோம். கேட்டுப்பிட்டீங்களா? சரி என்ன அடுப்படி செயல வந்திருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்கும். டாக்டர் படிக்கிற பிள்ளை இங்கெல்லாம் வரலாமா? அக்கா என்ன பார்த்து கேட்குற கேள்வி பாத்தீங்களா? அதானே புதுசுல எப்படி தெரியும், இனிமே சொல்லுவோம். என்ன நீங்க 2 பேர் மட்டும் பேசிக்கிறீங்க, ஒன்றும் வேலைங்களையே, என்னன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் நான் வேலை செய்யும் போது ஒன்றும் உன் மாமியார் வருவாங்க, இல்லைனா இவ தான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள், காய் கட் பண்ணி கொடுக்கறது, இந்த வேலையில இவ தான் செய்வா. எனக்கு இவளை என் பொண்ணு மாதிரி நான் பார்க்குறேன். அவ்வளோ க்ளோஸாக நல்லா ஜாலியாக பேசுவா. ஓ அப்படியா, பரவாயில்லையே. இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்களா நீங்கள்? அதெல்லாம் எல்லாமே செய்வேன். இப்போ கொஞ்ச நாளாக விட்டுட்டேன், அவ்வளோதான். அக்கா உடம்பு சரியில்லைனால அவங்க பார்த்துக்கிறதுனால. சரி இப்போ என்ன காரணத்துக்கு அடுப்படி வந்திருக்கலாம், தெரிஞ்சுக்கலாமா? அது அது அக்கா, இளங்கோக்கு ஜூஸ் போட தான் வந்தேன். பாவம் தானே, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவன் எதுவுமே சாப்பிடல, அதுக்காக அவனுக்கு ஜூஸ் போட வந்தேங்க்கா. அதுக்கு என் வாய் இப்படி தட்டச்சு போடுது? அது அது வேற ஒன்றும் இல்லை. அது அது அக்கா புரிஞ்சுக்கோங்க. விளங்குது. நீங்கள் ஒன்று புதுசாக புளி போட்டு விளக்க வேணாம். ஜூஸ் தானே, மாதுளை ஜூஸ் போட்டு கொண்டு போங்க, அதுவே ஒரு உடம்பு ரத்தத்தை கொடுக்கும், அதை போட்டே கொண்டு போங்க. எதுக்கு நீ வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? நான் உங்களோட வயசுல ரொம்பவே சின்ன பொண்ணு, அதனால என் பேர் இசை தானே, இசைனே கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். ஆனால் புதுசாக இருக்கியல, உடனே எப்படி கூப்பிட வராது, அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. சரி மாதுளை ஜூஸே எடுத்துட்டு போங்க. சரிங்கக்கா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான்டா. என்ன பெயின் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை.
இப்ப கூட நீ திருந்த மாட்டேன்னா அவளுக்காக தான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் அன்பு அவளுக்கு புரியுதாடா? டேய், என் அன்பு அவளுக்கு புரியணும், என் காதல் அவளுக்கு புரியணும், அவள் என்னை லவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒன்றும் அவளுக்காக இதை செய்யலை. அவள் இடத்துல யாராக இருந்தாலும் நான் இதைத்தான் செஞ்சுருப்பேன், சரியா? ஏன்னா அவள் பொண்ணு, அதை விட அவள் எனக்கு பொண்டாட்டி ஆக போகிறவ. டே, நான் உன்னோட நம்பிக்கை தப்பு சொல்லலை. அதுக்காக அவளுக்காக 6 வருஷம் காத்திருந்த, இன்னமும் அவளுக்காக காத்துக்கிட்டே தான் இருக்க போறியா? உன் அன்பு அவளுக்கு புரிய வைக்கணும்னு உனக்கு எண்ணமே வரலையா? டேய், அவளுக்காக 6 வருஷம் காத்திருக்க தெரிஞ்ச என்னால இன்னும் என் அன்பை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் காத்திருப்பேன்டா. அவள் என்னைக்கா இருந்தாலும் ஏன் இசை. இவப்ப வந்தா? டேய் மச்சான், வை, நான் கூப்பிடுறேன். இப்ப யாரா? நான் கூப்பிடுறேன், நீ வை. வாய் செய். என்ன என் ரூம் சைட்ல வந்திருக்க? ஏன் நான் வரக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? இவ நம்ம ஆளுதானா இல்ல வேற யாருமா? உரிமைலாம் புதுசா பேசுறா. ஒருவேளை நம்ம மேல காதல் வந்துருமோ? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இவனுக்கு வந்திருக்காதே. ஏன்னா இவ அப்படிப்பட்ட கேரக்டரே இல்லை. என்னடா அவ எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி கோவமாவே இருப்பா, இப்போ ஒரு மாதிரி உரிமையெல்லாம் பேசுறாளே அப்படின்னு நினைக்கிறியா? இனிமே உன் மேல உரிமை எடுத்துக்கிறதுக்கு என்ன தவிர வேற யாருனாலையும் முடியாது. அதனால தான் இந்த உரிமை. ஐ லவ் யூடா. இப்போ இந்த வார்த்தையை என் மனசுக்குள்ள சொல்கிறேன். கூடிய சீக்கிரத்திலேயே உங்ககிட்டையும் சொல்லுவேன். என்ன? அது நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஒன்றுமே சாப்பிடல இல்லையா? அதான் உனக்காக ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன். இதை குடி. இப்போ தான் அங்கே சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்படி வெறும் வயதாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால இந்தா. என்னது இது புதுசா அக்கறையெல்லாம்? ரைட்ரா இளங்கோ, விழுந்துட்டோ. இந்தா. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் இசை, இசை கிளாஸ்க்கே விழுகுது, நீ ஏங்க பாரு. ஐயோ சாரி லங்கோ, உன்கிட்ட குடுக்க வந்து தெரியாம. சரி விடு, அது ஒண்ணும் இல்ல, நான் க்ளீன் பண்றேன். ஏய் இதோட எப்படி நீ க்ளீன் பண்ணுவே? என்ன நானே க்ளீன் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இரு. ஏன் என்னாச்சு? அது ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்ல, நானே எந்திரி. ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன? சாகாமல் வாழ்வதற்கு காதல் உண்டு என்பதை சொன்னாய், நேரில் வந்து நீ எனக்கு தேவதை. எங்க போனாங்க? அதுக்குள்ள எந்திரிச்சிட்டாங்களா? இப்படி வேமா எந்திரிப்பாங்களா என்ன? அதே வேலைக்கு போகலையே, ஆளவே காணோம். குளிச்சுக்கிருப்பாங்களோ? மாமா, மாமோய், என்ன சாத்தாத்தவே காணோம்? சரி நம்ம காப்பி வச்சுட்டு நம்ம வேலையை போய் பார்ப்போம். சரி நாம கிளம்புவோம். ஏன் டாக்டர் கோட்டு? ஆமா, இவங்க மதையில தானே வேலை பார்த்துக்க இருந்தாங்க, இங்கேயும் வச்சிருப்பாங்களோ? ஆமா, நேற்று கூட போட்டிருந்தாங்கள. நீ ஒரு மக்கு, நீ இப்படிதான் யோசிப்ப. சரி, மாமாவோட தானே எடுத்து போட்டால் தப்பு ஒன்றும் இல்லையே. கொஞ்ச நேரம் நம்ம மாமா மாதிரி டாக்டர் கோட்டை எடுத்து போடுவோமா? எப்போ இருக்குன்னு பார்ப்போம். இல்ல இப்போதைக்கு சென்னை. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கால் பண்ணவா? ஓகே, ஐ கால் யூ பேக் லேட்டர். ஓஹோ, ஆள் இல்லாத சமயத்துல இந்த வேலையெல்லாம் நடக்குதா? நடக்கட்டும். இந்த கோட்டையும் இந்த இது என்னமோ
என்னமோ சொல்லுவாங்களே, அது பேரு மூச்சு பார்க்கறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதையும் வச்சுக்கிட்டுதே இவர் மருத்துவம் பார்த்துக்கிருக்காரு. நல்லாத்தே இருக்கு. அன்னைக்கே ஒரு நாள் போட்டோம், அப்ப அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு போடவும் இது புருஷன் மட்டும்தான் தோணுது. தோணும்ல, தோணும். அட மாமா, என்ன கோட்டெல்லாம் எடுத்து மாட்டிருக்க? நான் உங்களை இம்பட்டு நேரம் தேடிக்கிருந்தேன். நீங்க எங்க இருந்தீங்க? உள்ள வரந்தீங்க? உள்ள இருந்தீங்க ஒரு சத்தம் போட வேண்டியதானே? சும்மாதே மாட்டினேன். உங்க அளவுக்கு இல்லைண்டாலும் ஏதோ டாக்டர் மாதிரி இருக்கனா? ஓஹோ, டாக்டர் பொண்டாட்டி நிரூபிக்கிறீங்களோ? இல்லைனா மட்டும் நான் உங்க பொண்டாட்டி இல்லையாக்கும். ஏன் தூர நின்றே பேசுறிய? பக்கத்துல வாரது இப்பெல்லாம் வரமாட்டீங்க என்ன? அடியே என்ன என்ன நொன்ன? ஓ, நாட்டி பாயா? அப்புறம் அப்படின்ட்டு எனக்கு என்னன்னே தெரியாது. நல்லா இருக்கேனா? எப்படி இருக்கேன் சொல்லுங்க. உனக்கு என்னடியா ராஜாத்தி, அழகு தேவதை. சேலை கட்டினாலும் அழகுதான், சுடிதார் போட்டாலும் அழகுதான், இல்ல என் கோட்டை எடுத்து போட்டாலும் அழகுதான், என் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா கூட அழகுதான். என் ட்ரெஸ் என்னமோ சொன்ன வந்தீங்களே, பிச்சு வருவேன் பிச்சு. ஆசை, உங்க ஆசையில மண்ணெண்ணி ஊத்த. இல்லனா மட்டும் இங்க கிளுகிளுன்னு எல்லாம் அப்படியே இருக்காக்கும். சும்மா சும்மா எனக்கு மட்டும். சரி, கலட்டி வச்சிருவா. சரி வா உட்காரலாம். மாமா, கலட்டி அதை இருந்த இடத்துல வச்சுட்டேன். சரிடி வா. என்னவா டாக்டருக்கு லுக்கெல்லாம் ஒன்றும் சரியில்லையே. உள்ள இருந்தீங்கன்னா ஒரு சத்தம் விட மாட்டிய? ஏன் நாங்க உள்ள இருக்கொண்டு தெரியாதோ? தெரியும். அதே மாதிரி இப்படி கண்ணாமூச்சி ஆட்ட ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படியா ஆடிட்டாலும் இப்ப எண்ணத்துக்கு பக்கத்துல வரீங்களாம், சோடிய பார்த்துட்டு தள்ளுறீங்களா? எனக்கு வேலை இருக்கு. ஆமா, இருக்கத்தையும் செய்து அதுக்காக புருஷனை கவனிக்காமலே இருந்துருவீங்களோ? சரியில்ல, உங்களை என்ன நான் கவனிக்காம இருக்கேன்? நீங்க விலகுங்க. நீங்க பேசுறது ஒண்ணுமே சரியில்லை. இப்ப விலகுறீங்களா என்ன? எதுதான் சரியா இருந்திருக்கு, இது மட்டும் சரியா இருக்கு என்ன? நீங்க உங்க சோழிய பார்த்துட்டு போறீங்களா? நீங்க உங்க சோழிய பார்த்துட்டு வாரீங்களா? அவன் ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்றீங்க? மாமா, நீங்க ரொம்ப கெட்ட பையனா இருக்கீங்க மாமா. ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். என்னை இப்ப விடுறீங்களா? ஏண்டி, கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா தப்பா? நான் அதை தப்பே சொல்லல. ஆனா நீங்க நடந்துக்கிறது ஒரு மாதிரில இருக்கு. சீ வேலைங்க. ஒரு மாதிரியாத்தே இருக்கும். எங்க தள்ள வீட்ல இருந்தே ஒரே மண்டை ஆயுது. என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம தலையை பிச்சுட்டு ஓடிடலாமா? ஓரசி அத்தை, வாங்கத்த. என்னத்தா காலையில இருந்து வெளியே வரல, என்னாச்சு? அது ஒண்ணுமில்லத்த, சும்மாதே. ஏத்தா? ஒண்ணுமில்லத்த, சும்மாதே, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, சமைக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிறீங்கள. இன்னைக்கு அத்தை நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன். அதனால வந்து கூட மாட இருந்து பாக்குறியா எப்படி செய்யறேன்ட்டு? அத்தை, உங்க கூட நின்றாலும் எனக்கு அது விளங்காது. யாத்தி இப்படி வேற என்ன செய்ய சொல்லல, வந்து கூட மாட நில்லு எப்படி செய்யறேன்னு பாரு. யாருக்குத்த? வேற யாருக்கும், புருஷனுக்குனே. வாரத்துல ஒரு தடவை அவனுக்கு நாட்டுக்கோழி சூப்பு வச்சிருவான். இந்த வாட்டி வைக்கல. அதை கூட இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீ வச்சு கொடுப்பீல. ஓ, அவங்களுக்கா? ஐயோ, உனக்கு தானா? அப்ப சரி மவனி, என்கிட்ட என்னென்னலாம் பேச்சு பேசி நீ வம்பிழுத்துக்கு இருக்க. இன்னைக்கு உனக்கு பூவரிசி யாருன்னு காட்டுறேன்டி. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போற சூப்புல உனக்கு செஞ்சு தர சமையல்லையும் இவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நீ ஓடணும். வாரேன் வாரேன். ஓ, அவங்களுக்கா? அத்தை, அப்ப நீங்க சமைக்க வேணாம், கோழியை மட்டும் ஏன்ட்டு வாங்கி கொடுங்க. நான் யூடியூப்பை பார்த்து சமைக்கிறேன். போன்ல யூடியூப்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல நம்ம தட்டி விட்டோம்னா எதா இருந்தாலும் வரும். அதை பார்த்து நான் சமைச்சு கொடுக்குறேன். அதுக்கு சமைக்க வரான்னு சொன்னீங்க, அதை மட்டும் பார்த்து எப்படி சமைப்ப? அதை பார்த்து எல்லாம் தெரியுமத்த, நான் சமைச்சுக்கிறேன். கோழி எங்க இருக்கு? அடுப்படியில தான் இருக்கு. இது க்ளீன் பண்ணலதா? க்ளீன் பண்ணிட்டாவா? இல்ல இல்ல, அதையும் நானே பாத்துக்கிறேன். இப்ப என்ன சமைக்கணும் அப்படி தானே நான் சமைக்கிறேன். சரிதா. சரி, இப்ப கோழி எடுத்தாச்சு. இப்ப என்ன செய்யணும்? கோழிய அப்படியே தூக்கி அடுப்புல போடணுமா?
இல்லை என்ன செய்யணும், நமக்கு திங்க மட்டும் தான் தெரியும், எப்படி சமைக்கணும் தெரியாது. ஆனால் அந்த ஆளை படி வந்ததுக்கு நான் தான் சமைக்க போகிறேன். இருக்கிற மிளகா படி உப்பு எல்லாத்தையும் கொட்டி விட்டு நீ கொஞ்சம் சாவடிக்கிற முடியாது. நமக்குள்ளே குடல் இருக்கிற மாதிரி கோழிக்குள்ளேயும் குடல் இருக்கும் தானே, ஏன் குடலை மட்டும் விடணும்? நம்மளால செத்து போயிட்டா நம்மளுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம்ன்ற பேரில் என்னமோ செய்கிறாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு இந்த கோழியை நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன், குடலை கூட விட மாட்டேன், அதையும் நான் குழம்பு வைப்பேன். பாரு எல்லாமே காசு தானே, சமைப்போம். ஆதரவு கூட இல்ல, எங்கிட்ட போனா காலங்காத்தாலேயே இவ காலங்காத்தாலே வீட்டை விட்டா போற ஆள்லாம் கிடையாது. நம்ம வேற ஸ்டேஷனுக்கு வேற கிளம்பணும், என்ன செய்யலாம்? அத்தை வேற கூட்டிட்டு வர சொன்னாங்க, எதுக்குன்னு என்ன ஒண்ணுமே விளங்கல. ஸ்டேஷனுக்கு வேற போகணும், ஒண்ணுமே புரியலையே. இவ எங்கிட்ட போனான்னு தெரியலையே. பூவரசி, பூவரசி, பூ. ஐயா, இவ்வளவு யாரும் அடுப்படிக்கல விட்டது என்ன? கோழைய வச்சுக்கிட்டு ஒரு மாறல நின்னுக்கு இருக்கா. இவ்வளவு சமைக்கவே தெரியாது. சரி குழம்பு வைப்போம். வாயடி பொண்டாட்டி. யோ எத்தனை முறை சொல்லிருக்கேன் நீ அப்படி கூப்பிடாதே. இப்போ என்ன வெண்ணைக்கு அடுப்படிக்கு வந்தா? இப்போ என்ன வெண்ணைக்கு பண்ண காமிச்சிருக்க? எப்ப பார்த்தாலும் வெண்ணைக்கு அப்படி குத்துறன்னு காலு மண்டையும் பாரு. இங்க என்ன பண்ணிக்கிருக்க? கோழி கூட டூயட் அடிக்கிறீங்க, வாரியா சேர்ந்து ஆடுவோம். அந்த கோழிக்கு கொடுக்குற மரியாதை கூட இங்க புருஷனுக்கு இல்ல. சரி அதை விடு. ஆமா, உனக்கு அடுப்பிடிக்க சம்பந்தமே இல்லை, நீ எதுக்கு கோழி வெறிக்க பார்த்துக்கிருக்க? நீ என்ன வெண்ணைக்கு அதை பத்தி கேட்டுக்கிருக்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் எந்த அவசியமும் கிடையாது. என்ன சோழியை பார்த்துக்கிட்டு போ. இந்தா உன் அம்மா உனக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க, என்னை உடனே கையோட கூட்டு வர சொன்னாங்க. இதுக்கு எனக்கு தெரியாது. என்ன சீக்கிரமா தூக்கி போட்டு வா. முடியாது, நாளைக்கு குழம்பு வச்சிட்டு தான் வருவேன். உன் ஜோடியை பாரு. என்னத்த சம പുഞ്ചിരി തഞ്ചി കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മുഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരിമാവേ താങ്കിണ്ണ കട്ടകതിനിയാടും തങ്കനിലാവേ പുഞ്ചിരി തഞ്ചി കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മുഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരിമാവേ താങ്കിണ്ണ കട്ടകതിനിയാടും തങ്കനിലാവേ ഒരു പാർവൈ വീസുവാൻ ഉയരൻ കൈരിൽ വിഴുമേ ചെവ്വിതൾ വരുടും പോത് ദേഹത്തങ്കം മുരുകുമേ. யோ யோ என்னையா பண்ணிக்கிருக்க விடியா? ஏய், செத்த நேரம் பேசாம இருடி. பின்னாடி என் பெரியமாவும் அம்மாவும் நிக்கிறாங்க, அவங்க கிட்ட நடிக்கணும்டா. இப்படித்தேன் நான் சம்பந்தமே நம்ம எதுக்கு அடுப்படிக்கு வந்தேன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் சமாளிக்க வேணாமா? யோ அதுக்குன்னு இப்படியே கட்டி பிடிப்ப? யோ உனக்கு அறிவுங்கிறதே இல்லையாயா? எனக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே செஞ்சுக்கிருக்க. கை வச்சிருக்க இடத்த பாரு, ஏனியா? ஐயோ என்னத்த சொல்ல, நடைய கட்டுங்க. எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படி ஒத்துமையா இருந்தா சரிதே, வாங்க போவோம். நான் கூட மனசுல நினைச்சுக்கிறேன் ஒத்துமையா இல்லையே, பரவாயில்ல ஒத்துமையாத்தே இருக்காங்க. சரி வா, இதற்கு பார்த்துட்டு வா போவான். இருந்தாலும் இருங்க, பூவாசிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருவான். யோ யோ விட்டு தொலையா. ஆமா எப்படி கோழி குழம்பாச்சு? போலீஸ்காரங்க கட்டி பிடிச்சா தெருவுல ஆடிட்டு இருக்க கோழி கூட குழம்புக்குள்ள வந்து விழுந்துருமா. ஏன்னா கட்டிப்பிடி வைத்திய தெரிஞ்சவன் தான் போலீஸ்காரன். இப்படி வைத்தியமா? யோ உன்னை 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா நீ ஏக்கர் நடிச்சுக்கிருக்க. இன்னமா அவங்க போகாம இருக்காங்க? என்ன வெண்ணைக்கு நிக்கிறாங்கன்னு தெரியல, அது வரைக்கும் நடிக்கணும்ல. அப்புறம் நீ பொண்டாட்டி யோ கோச்சுக்கு குழம்புக்கு மூஞ்சி ஊத்தி போறாமா. பேசாம உன் ஆத்தாகாரி ரெண்டு பேரும் போக சொல்லு. போற மாதிரி தெரியல, நீ வேணா. இப்ப பாரு, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல, எப்படி சோரியா கட்டி பிடிச்சு நிக்கறாங்க. அந்த ஒரு இங்க கூட தெரியல, எப்படி நின்னு பாத்துட்டு இருக்காங்க. மாமா தள்ளு மாமா. ஆத்தாடி கரண்டி கொஞ்சம் மூஞ்சி அடிச்சு போறா போல, எதையும் சொல்லவே நான் ஓடிடுவோம். எனக்கு என்னது மாமாவா? யோ போயிடுச்சுல உன் ஆத்தா ரெண்டு பேரும். இப்ப விடு, அவங்க போறதுக்கு அப்படி சொன்னேன், விட்டு தொலையா. விடணுமா? உலகின் ஓசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே. வானிலா நானுமே முகிலெழுத்து கண் மூடுமே. எப்ப பார்த்தாலும் பல்ல காமிச்சுக்கிறக்கேன்னு நினைக்காத. எனக்கு எப்படி கோவம் வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். சரியா? ரொம்ப வாய் பேசிக்கிருக்காத, நடைய கட்டு. உன் அம்மா வர சொன்னாங்க. இவங்கள நீ ஏமாத்துற நடிக்கிறன்ற பேர்ல நீ என்கிட்ட ரொம்ப தான் நெருங்கிக்கிருக்க. எப்போ பார்த்தாலும் என் விருப்பம் இல்லாமல் என்னை கட்டி பிடிக்கிறது, அப்புறம் நீ எங்கேயாவது தூக்குறது, அப்புறம் நீ தப்பாகவும் பேசிக்கிட்டு வேற இருக்க. நீ என்ன பேசினாலும் நான் என்னால் மாற்ற முடியாதாம்மா. நீ நீ போயா போயா. வாயாடி, உன் மனசு மாறிடுச்சு. நடிக்கிற எதுக்குன்னு தெரியல, சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். புரட்டு மாடி என் செல்ல பொண்டாட்டி. ஓ ஓ வேண்டாமா வேண்டாமா, யாரு என்ன
இப்படியே தான் அழுதுக்கு இருக்கா, ஒண்ணுமே விளங்கல. அழுகையே நிறுத்த மாட்டேங்குது புள்ள, ரொம்ப பயந்து வருது. என்னவா இருக்கும்? அத்தை அத்தை எதுக்கு தாளுகிறா? பயமா இருக்குது. பேசாம அழுதுக்கு இருக்காது, அந்த பிள்ளை அழுதுக்கு இருக்குது. நீ வேறயா மருந்து சமாதானப்படுத்த நீ எதுக்கு நின்று இருக்க அப்படி? சும்மா ரப்பத்தா இவளாலதான் என் புள்ள எப்படி அழுதுக்கு இருக்கா. புள்ளைய கவனிச்சிருந்தா புள்ள அங்கிருந்து கீழே விழுந்திருக்குமா? என்ன ஆச்சுன்னு தெரியலையோ, புள்ள ரொம்ப நேரமா அழுதுக்கு இருக்கு. பாலும் குடிக்க மாட்டேங்குது அப்பத்தா. டேய் ஒண்ணுமில்ல, எதுக்கு இப்படி ஆளதுக்கு பயந்துக்கு இருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது. புள்ள மேல இருந்து கீழே பிள்ளைக்கு உரம் விழுந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அது தொட்டில போட்டு முறுக்கி விட்டு 11 சுத்தி எழுப்பி விட்டா போதும், அவ்வளவு எல்லாம் சரியா போயிடும். அழுகாதத்தா, எதுக்கு அழுதுக்கு இருக்க? இல்ல அப்பத்தா, நானே புள்ளைய கவனிக்காம இருந்துட்டேன். தூங்கிட்டு இருக்கிட்டு ஆடு பிடிக்கிற வேலையா இருந்தேன். புள்ள கீழே விழுந்தது எனக்கு தெரியாது. புள்ள கத்தி ஆளோம்தான் தெரியும் கீழே விழுந்தது. என் பாலே குடிக்க மாட்டேங்குது அப்பத்தா. என்ன ஏதுன்னு பாருங்க. என்ன ஆகாதுதா, அழுகாத. உரதை எப்படி இருக்கு? தொட்டில் இருக்கா? மருந்து தொட்டில எடுத்து கட்டி விடு. சரிங்க தாத்தா. கண்ணே உறங்கு கனகத்து மானுறங்கு ஐயா நீ வாயில் உறங்கு சிங்காத என்னடி? சரிம்மா, சரி சரி, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அடே 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 அடே. சோகத்தில் வாடுதே சூரியனே கண்ணத்தோட சிச்ச சூரிய